தொழிலாளியின் மருத்துவ செலவை ஏற்ற நாகராஜ சோழன் படே ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் எல்லாம் படுத்துருக்காங்க. வாழ்க வாழ்கான்னு சும்மா கபடுவா வாயா. எனக்கு தான் புகழ்ச்சியெல்லாம் பிடிக்கான்னு தெரியுமில்ல. ஏன் பண்ணி சைலண்ட்டாக வர? நீங்கள் தான் வேண்டாம். நீங்கள் நான் இப்படித்தான் சொல்வா. அப்புறம் எது கூட ஏறிட்டு வந்தேன்? கத்து புகழ்ச்சியை விரும்பாத புதுமை தலைவன், தன்னலமில்லாத தானை தலைவன். வர நம்ம பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ்ஸு ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு. நல்ல வேலை இந்த புக்கை அம்மாவாசை பார்க்கல, இல்லை நம்ம எடுப்பேன். பார்த்து தொலைச்சிட்டேன் மணி. என்ன பண்ணுறது? சரி, கங்கை கொண்டார் ஒழுங்கா ஹிந்தி கற்றுக்கிறானா? பகத் அச்சா சீக்கிராகே, பகத் படே சீக்கிரே. என்ன நீ ஹிந்தி பண்ற? கூட உட்காந்து படிக்கிறியாங்க? இல்லைங்கண்ணா, அப்படியே கிராசிங்ல பிக்கப் பண்ணதுதானுங்க. தம்பி நல்லா ஹிந்தி கற்றுக்கிறானுங்க. அதை விட தம்பி கிட்ட தமிழ் அந்த அம்மா நல்லா கற்றுக்குச்சுங்க. அடுத்து சங்கர் படத்துக்கு அந்த அம்மா தான் டயலாக் பார்க்கறதுக்காக வெளிநாட்டுக்காரங்களாம் காத்துட்டு இருக்காங்க சார். உட்கார சொல்லியா வரேன். புது ஆடிக்காரில் உன்னை கூப்பிட்டு ஒரு ரவுண்டு போலான்னு பார்த்தா பார்ட்னர் வர ஃபாரஸ்ட் போய் பார்க்கணுங்கிறா. போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏண்டா பிச்சமுத்து, இதுதான் மணியோட 4வது வீட்டோட மகளா? 4வது வீடே இதுதானுங்க. அடங்கொக்கா மக்கா. அப்புறம் அன்னைக்கு நாம் 2 பேரும் அந்த ஏடல் பார்த்தோம்ல, வைரோட்டியானா? ஓ அதுவா? எப்படி பிச்சமுத்து இப்படி பிடிக்கிறான்? அண்ணா நீங்க கூட்டத்துக்கு வந்தா கூட்டத்தில் கவனமா இருக்கீங்க. அவரு கூட்டத்துக்கு வந்தா இந்த மாதிரி சுத்தி சுத்தி கரெக்ட் பண்றதானுங்க வேலையை. அப்புறம் அந்த தங்க அருணாக்கீரை அதையும் வாங்கிக்க. ஆனால் அது எல்லாத்தையும் நான் தான் போட்டு விடுவேன். சேட்டையை பார்த்தியா? ஆனால் டிரைவர் பார்ப்பேன். அப்புறம் எனக்கு 10 பட்டு புடவை எடுத்துக்கட்டுமா? எடுத்துக்க ராஜா, உனக்கு இல்லாததா 10 15 எடுத்துக்க. ஆனால் வரும்போது எனக்கு 2 பனியன் வாங்கிட்டு வந்துரு. மணியன் அண்ணா டைம் ஆச்சுங்கண்ணா. மணினா ஏயா நாகராஜ சோழ ஒரு வெத்துப்பையா? நான் ஒரு ஃபேமிலி மேன். கொஞ்சம் கூட வைக்க இல்லாம ஒரு ஃபேமிலிங்கிறானே. குடும்பத்தோடு இருக்கும்போது ஏன் இடைஞ்சல் பண்ணுறீங்க? இல்லை டார்லிங், பாய் 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 பாய். டேய் கேட்ட போட்றா. இந்த ஆளுனுடைய லோலாய் தாங்க முடியல. பிச்சமுத்தே, நான் சொல்ல, நான் இல்லாம அந்த ஆளுனால அசைய கூட முடியாது. அப்பா ஆமாங்கண்ணா. என்ன வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? தொண்டை கட்டிச்சா? தொண்டை கட்டலிங்க மிஸ்டர் மணி. உங்களுக்கு தான் மண்டையில கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. அண்ணா இங்க இருக்கீங்களா? அவங்க நான் சும்மா பிச்சமுத்து கிட்ட தமாஷ் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப தமாஷா இருக்குது. யாருக்கு மணி இது? அண்ணா அது வந்துங்க ஒரு ஏழை பிள்ளைங்கண்ணா. ஆட உங்க கட்சியில சேர்த்து விடுங்க. இல்லைன்னா உங்க கட்சியிலேயே ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கச்சுங்க. நானும் ஆனா மட்டும் தேடி பார்த்துனுங்க. நல்ல பசங்களை கண்ணில் பள்ளிங்க. அப்புறம் நானே கல்யாணம் பண்ணிட்டேண்ணா. நீ பையன், அதுவும் நல்ல பையன். ஒரே டைலாக்ல 2 போய் அடிக்கிறான் பாரு. அப்புறம் இந்த வீடு அண்ணா ஜாய்க்கு என்னங்கண்ணா பண்ணுவேன்? அது வாசம் தாப்பா. இந்த பாவம்ட்டு ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டி கொடுத்துருங்கண்ணா. சின்னதா ஒரு வீடு? ஆமாங்கண்ணா. ஏண்டா 14 கிரவுண்ட்ல மாளிகை மாதிரி ஒரு வீட்டை கட்டியிருக்க. முன்னாடி அத்தா புரிய லானு. ஆனா சூப்பர் மார்க்கெட் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. சூப்பர் மார்க்கெட் வாங்கி கொடுத்துருக்கியா? இல்லைண்ணா, அவ மெயின்டெனன்ஸ்க்கு என்ன பண்ணுவான்? மெயின்டெனன்ஸுக்கு ஏற்பாடு பண்ணி மெயின்டைன் பண்றேன். சரி, ஒரு நாள் அப்படியே வீட்டு பக்கம் கூப்பிட்டு பாவேன். இல்லைங்கண்ணா, அவள் வீட்டை விட்டே வெளியில் வர மாட்டாளுங்கண்ணா. ரொம்ப சை டைப்பு. ரொம்ப சை டைப்புங்கண்ணா. குளிக்கும் போது கூட சேலையோட தான் குளிப்பாங்க. பார்லிமெண்ட்டில் அவங்கவுங்க தாய்மொழியில் பேசலாமுங்கண்ணா. ஆனால் காதலிக்கிறவங்க அவங்கவுங்க தாய்மொழியில் பேசினா எந்த காலத்துலையும் காதல் வர்றது. வேல்யூபிள் பாயிண்ட் பண்ணி தேங்க்யூங்கண்ணா. டப்புன்னு ஒரு ஹிந்தி டீச்சருக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். ஹிந்தி டீச்சருக்கு எனக்கு ஒரு 4-5 பேர் தெரியுங்க. ஹிந்தி டீச்சர்லயே 4-5 பேர் தெரியுமா உனக்கு? ஆக்சுவலாக அவங்க மேத்ஸ் டீச்சருங்க. கணக்கு டீச்சருக்கு ஹிந்தியும் தெரியுங்கிற. சூப்பராக சயின்ஸ் எடுக்குங்க. சயின்ஸ் தெரியுமா? ஆக மொத்தத்தில் அவங்க குடும்பத்தோட சரித்திரமே உனக்கு தெரியுங்கிற. ஐயா तुम हिंदी मालूम है? नहीं है? లేదు. లేదా? ஏன் மணியா? அண்ணா 1ஆம் தேதியால ரெவென்யூ ஸ்டாம்ப்ல கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குற அதிகாரிங்க சரி ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட சொன்னா ரொம்ப முறுக்கிக்கிறானுங்களே. சொல்லுங்கய்யா, கையெடுத்துருவான். ரொம்ப பேசினா போட்டுருவான். இரு 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 இரு. கோலவரி 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 கோலவரிடி. என்னது? சிச்சுவேஷன் சாங்குண்ணா. அதுக்கு எதுக்கு ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப பாடுற? ஆனால் பாட்டில் அவ்வளோதானுங்க இருக்குது. இருக்கிறது தானுங்க நான் பாட முடியும். அது நியாயம் தான். ஆனாங்கண்ணா இந்த கொலையெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லதுங்கண்ணா. ஓய், ஏன்னா ஜனங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்க.
அநேகமாக இந்த எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்ண்ணா. ஏன் மணி, நான் தான் நிறைய பண்ணிட்டு இருக்கிறேன். அதானுங்கண்ணா, நீங்கள் நிறைய பண்ணிட்டீங்க. உங்கள் குடும்பத்துக்கு ஜனங்க பட்னி தானே கிடக்குறாங்க. யாரு வந்தாலும் அறத்தா பண்ண போறாங்க. சும்மா என்னையே கொத்த ஆல் இண்டியா ரேஞ்சில் பாருங்கடா, என்னவோ எங்க குடும்பம் மட்டுமே கொள்ளையடிக்கிற மாதிரி. ஆமாங்கண்ணா, ஹெலிகாப்டர் வாங்கினாலே 350 கோடி வாட்டும்ல. சும்மா சண்டை போட்டு வேணா விட்டீங்க. அண்ணா, நான் ஒரு மாவட்ட செயலாளர்ண்ணா. இந்த உரிமை கூட இல்லைன்னா நான் அரசியல் இருந்து என்னங்கண்ணா பிரயோஜனம்? என்னடா மாவட்ட செயலாளர்? அங்க வாரியமெல்லாம் வாசல் உட்காந்துருக்கு. இன்னைக்கு கல்வி அமைச்சர் தான் அண்ணனுக்கு டிரைவர் தெரியுமா? நம்ம டிரைவர் வச்சு வந்து லீவ் போட்டான். நான்சென்ஸ். அல்ல 30 வருஷமா உங்க பட்டாபட்டியானவர் நான் தானே கசக்கி போட்டிருக்கேன். அந்த உரிமையை நான் விட்டு கொடுக்க முடியலண்ணா. நான் இன்னும் கோடு போட்டான்ற வேற போட்டிருப்பேன் நினைச்சியா? நாடு உலகமயம் ஆயிடுச்சுப்பா. குளோபல் வில்லேஜ். திஸ் இஸ் அமெரிக்கன் ஜட்டி ஜாக்கி. அண்ணா எதுவா வேணாலும் இருக்கட்டும்ண்ணா, அது உரிமை எப்படி நான் விட முடியும்? சாரிப்பா மணிக்கண்ணு, நான் இப்பெல்லாம் ஒரு தடவை போட்ட ஜட்டியை மறுபடியும் யூஸ் பண்றது இல்ல. நீ வேணா வச்சுக்கிய கேட்ச் இட். அண்ணே இது சைஸ். வாங்க மணிமாறன் எக்ஸ்எம்எல்ஏ. ஃபாரினரோட சேர்ந்து பிரெட் சாப்பிட்றீங்க. ஒரு 10 நாளைக்கு லீவ் வேணும்ண்ணா. ஆமா, எங்க போற? இல்லைங்கண்ணா, இந்த ஊட்டி வரைக்கும் போயிட்டு வரலான்னு. ஊட்டிக்கா? ஏன் கோத்தகிரி பக்கம் மேலே ஏதாச்சும் எஸ்டேட் வாங்கியிருக்கிறீங்களா? நான் நல்ல எஸ்டேட் வாங்க முடியுங்களாண்ணா. உங்களை மாதிரி பெரியவங்க யாராவது வாங்கினா நான் மெயின்டைன் பண்ணுவேன். நீங்கள் அசம்பிளி வேணால் அங்கே நடத்தலாம்ண்ணா. அது வந்துங்கண்ணா வெயில் தாங்க முடியலைங்க, கையெல்லாம் பொறியா இருக்குண்ணா. இப்போ நமக்கு வேறு பைல்ஸ் இருக்குங்களா? ஐயோ மணி, உன் பைல்ஸ் கதை எத்தனை வாட்டி மணி சொல்லுவேன். பிரெட்ல ஜாம் தடவி இருக்கிற நேரம் போய் சொல்றிய. பெட்டி திறந்து பணம் எடுத்து போயிட்டு. நன்றிங்கண்ணா. தனியாக தானே போகிறேன்? ஆமாம், வேறண்ணு அதுதானே பார்த்தேன். அண்ணா ஐயோ மணி, ஆசீர்வாதம் வாங்க. என்ன ஊட்டிக்கு லீவ் போகிறதுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வாங்குவாங்களா? பொம்புறானே தனியாக கட்சிக்கு தான் ஆரம்பிக்க போகிறானா? ஐயா, எவன் குடும்பத்தை கெடுத்தானோ போ. எவன் குடும்பத்தை கெடுத்தானோ போ. ஐயா நீங்களா? வணக்கம் ஐயா, வாங்கய்யா. என்ன எள்ளி சாப்பிட்றீங்களா? போலவனே என்னையும் உங்க கட்சியில சேர்த்துக்கங்கய்யா. கட்சியிலையா? ஆமாய்யா. கட்சியில சேர்ந்து என்ன பண்ண போற? ஏதோ ஒரு 4 காசு சம்பாதிப்பேன். கட்சியில சேர்ந்து 4 பேர்த்துக்கிட்ட பல்ல காட்டி காசு சம்பாதிக்கிறத விட உனக்கு காசு சம்பாதிக்கணும், அவ்வளவுதானே? ஆமாய்யா. நான் ஏற்பாடு பண்றேன். மவராசையா நீ? தலையில நல்ல எடுத்து போடுறாசா. இந்த கரும்பு. ஹாய் மணி. நீ எங்க? நீ மந்திரியா பார்க்க வந்த. மந்திரி என்ன பார்க்கணும்னாரு, அதான் பார்த்துட்டு குளிச்சுட்டு வரேன். இது எனக்கு நீ பண்ற துரோகம் இல்லையா? எது துரோகம்? நான் வந்து உனக்கு பெரிய பங்களா கட்டி தந்தேன். அத்தா பெரிய சூப்பர் மார்க்கெட்டை உனக்கு நான் வச்சு கொடுத்தேன். அவர் எனக்கு பிலிப்பைன்ஸ்ல 800 ஏக்கர் கரும்பு தோட்டம் வாங்கி கொடுத்திருக்காரு. மலேசியால 3 ஸ்டார் ஹோட்டல் ஒன்று வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப சொல்லு மை டியர் மணி, கொஞ்சம் வெளியில போறீங்களா? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும். இதை தொடாமலே சொல்லியிருக்கலாம். முன்பே வா என் அன்பே வா. வெளியில் அனுப்பிச்சிட்டு அன்பே வா. ஏமா, காப்பியாவது கொஞ்சம் சூடா கொடுக்க கூடாதா? சார், நீங்க என்னைக்கு சார் சூடெல்லாம் காஃபி குடிச்சிருக்கீங்க? நீங்க ஆர்ன காஃபி குடிக்கிற கேஸ் தானே சார்? சரி போ. போற போக்க பார்த்தா இந்த தடவையும் நான் தனியாக தான் ஊட்டிக்கு போகணும் போல் இருக்கே. ஏனுங்கண்ணா? யாராவது? என்னம்மா வேணும்னா ஊட்டிக்கு வரட்டுங்களா? உன்னையெல்லாம் மேட்டுப்பாளையம் வரைக்கும் கூட கூப்பிட்டு போக முடியாது. கூட்டுமா, என் நிலைமையை பாருங்க. நாவலையே ஜலதரங்க வாசிக்கணும். ஆடு மவனே ஆடு. டேபிள் டென்னிஸ், டென்னிஸ், ஜிமுக்கு சிக்கா. ஜெயிலுக்கு போட்டினா ஒரு ஆட்டம் ஆட முடியாது. வெளியே வர்றதுக்குள்ள உனக்கு அரசியல் மறந்துடு, மக்கள் உன்னை மறந்துடுவாங்க. அப்புறம் நீ பழையபடி தேங்காய் பொறுக்கிறதுலேருந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும். என்ன சிபிஐ ஆஃபீஸர் இருந்தாலே வந்தவன் கும்மாங்குத்து குத்தி ஜீப்பில் தூக்கி போட்டு போவானா? அதை விட்டு போட்டு பேசுறேன். நீ அவரை அரெஸ்ட் பண்ணிடுவியா? சேலஞ்ச்.
பிடிக்க போகிறத நான், பிடிபட போகிறதா அந்த ஆள். நடுவில் சைடு விட்டு நீ எதுக்காக சவுண்டு விடுற? வெயிலில் மேக்கப் கலைஞ்சிருச்சு, போய் டச்சப் பண்ணிட்டு வந்து விளையாட. அவன் அரெஸ்ட் ஆகி போகிற வரைக்கும் நீ தான் என்னுடைய 5வது வீடுன்னு அவனுக்கு தெரியக்கூடாது. ஏங்க? ஆனால் அவன் சொந்தமாக ட்ராக் போட்டு ஓட்ட மாட்டான். என்ன மாதிரி இழிச்சி வாய் எவனா ட்ராக் போட்டுருந்தானையே, அதில் ஸ்பீடாக ஓட்டுவேன். பயங்கரமான ஆள். புதுசாக நாய்க்குட்டி வாங்கினீங்களா? காலம் ரொம்ப கெட்டு போச்சுங்கண்ணா. நாய்க்கெல்லாம் சொட்டை மணி 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 ஆடா, அது நம்ம கும்பகோணம் கூத்த பெருமாள். ஆட கூத்தா? ஐயோ, வாங்க 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 வந்துட்டேங்க. கொண்டு போய் எல்லாம் அண்ணா வண்டியில் வைங்க. ஒரே ஒரு பொட்டியை மட்டும் திறந்து நம்ப மாட்டோம். காட்டிடுமா பூரா 1000 ரூபா கட்டியா? எல்லா பொட்டிலையும் இதே மாதிரி இருக்கு. இங்க பாரு, இணைப்பு விழா அப்படியே அமோகமா இருக்கணும். எவ்வளவு செலவானாலும் அதை பத்தி கவலை இல்ல. திரும்பவும் வந்து கேளு, தர்றோம். யாருன்னா நீ சொல்லுவ பண்ணி, காசு என்னோட தானே. சரி சரி, இன்னொரு தடவை காலில் விழுந்து கும்பிட்டு கிளம்பு. முடியாத தலைவர, பேக் பெயின். பணம் கை மாறணும்னு பேக் பெயின்ங்கிறான் பாருங்க. ஏமணி, இந்த கல்வி அமைச்சர் பதவி நம்ம பொள்ளாச்சியாருக்கு நல்லா இருக்கும்ல தலைவரே? எந்தரா ரத்தகண்ணீர் எம்ஆர் மாதிரி ஆக்ட் கொடுக்குறேன். ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, ஐயா மன்னிச்சிருங்க ஐயா. சும்மா கும்பிடாதடா. எலெக்ஷன் நிற்கிற நாங்களே யாரையும் கும்பிடுறதில்ல. இளவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க, இங்கே வந்து கும்பிட்டுக்கிட்டு நிற்கிறேன். ஆமா மணியா, என்னவோ பீகாரில் சுட்டா, அஸ்ஸாமில் சுட்டா, மத்திய பிரதேசத்தில் சுட்டான்னு என்ன சுட்டா? ஆனால் இவன் சப்பாத்திக்கு பார்த்து சுட்டுருப்பானுங்க. நீ தானே ஏற்பாடு பண்ண? நான் வந்து நார்த் இந்தியான்னு சொன்னோன்னே கொஞ்சம் மயங்கிட்டுனுங்க. அப்புறம் தான் தெரியுதுங்க அவன் இங்கிருந்து போய் அங்கே செட்டில் ஆடவனுங்க. பரம குடிக்காருனுங்க. பரம குடிக்காரண்ணா, கையில் அருவாளை கொடுத்துருந்தா கரெக்டாக போட்டு தள்ளியிருப்பேன். துப்பாக்கி கொடுத்தா இப்படித்தான் இருக்கு. ஐயா, சுற்றி சுற்றி ஜீப்பை சுட்டுருக்கா, உள்ள உட்காந்துட்டு இருக்கிற ஆளை விட்டு போட்டேன். கடைசிக்கு டிரைவர் யாரும் சுட்டுருக்கலாம்ல. ஏன்னு எனக்கு கெட்டவர் வாங்கி தரீங்க? இந்த லட்சணத்தில் ஃப்ளைட் டிக்கெட் போட்டால் தான் வருவன்னு அடமேரம் பிடிக்கிறான். ஃப்ளைட்லயே டிக்கெட் போட்டு கூட்டிகிட்டு வந்த? ஆமாங்கண்ணா. ஏன் பஸ்ஸில் வரமாட்டேன்ட்டானாக்கு? வரமாட்டேன்ட்டானுங்கண்ணா. அப்போ சரிப்பட்டு வராது. ஃப்ளைட்லாம் ஏறிட்டு வந்துட்டு குறி மிஸ் பண்ண எப்படி? இந்த அப்படி போட்டுரு. அண்ணா போடு அண்ணா, சும்மா இருக்குண்ணா. நான் எப்பெல்லாம் சுட்டுருக்கேன். அப்போ நீங்கள் சுடுங்க. எப்போ மணி இதெல்லாம் பழகிறது? அண்ணா இது என்னங்கண்ணா, மோட்டர் சைக்கிளுங்கண்ணா நான் ஓட்டி பழகிறேன். நீங்களே அப்படி ஐ டீச் யூ. அண்ணே, கை நடுக்கத்தில் தெரியாதனமா உங்களை சுட்டாலும் சுட்டுருவேண்ணா. தெரியாதனமா என்ன சுட்டுருவியா? இல்ல இல்ல, நீ தெரிஞ்சாத சொல்ற. மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. தெரிஞ்சிச்சுங்களா? இல்ல, மூஞ்சில எழுதி ஒட்டி இருக்க. சரி வேண்டாம். என்ன, நான் என்ன காப்பாத்திக்கணும்ல. ஐயா போயிருமா? ஐயா என்ன விட்டுருங்க ஐயா. அண்ணா போயிட்டேண்ணா. என்னங்கண்ணா சத்தத்தையும் காணா? அதான் ஒரே தோட்டம் எப்படி கலக்கறீங்கண்ணா. அப்புறம் இவன் என்ன பண்றது, புறச்சிடலாமா? ஆவான பின்ன என்ன லெடின் பாடி மாதிரி வச்சு காப்பாற்ற முடியுங்க. போட்டு வர அமுக்க வேண்டியதா. குழி எப்போ தோண்ட போற? ரெடிங்கண்ணா. ஆடா, நீ நீ இந்த மாதிரி விஷயத்தில் நீ ஜரூரா இருக்கிற மணி. தேங்க்ஸ். வெரி குட், நைஸ் பாயிண்ட். எடிங்க முதலாளி. அவன் மூஞ்சியும். டேய், அடுத்த மரடிலிருந்து நீ நல்லா குளிச்சுட்டு வரணும். டேய், ஒட்டுற சீக்கிரம். அழகுபடுத்திட்டு இருக்கேன். நாமளே ஆளை க்ளோஸ் பண்ணி புதைக்க போகிறேன். விட்டா வாஸ்து பாப்பல் இருக்க. மணி நீ ஒன்று வைந்த. இல்லைங்கண்ணா, எல்லா காரியம் உங்கள் கையாலேயே நடக்குதுங்க. ஆடா, ஏனுங்கண்ணா எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணா. சொல்லு. நாம இவனை கொண்டு போட்டோம். இவன் உடம்பு சொர்க்கத்துக்கு போகுங்களா நரகத்துக்கு போகுங்களா? நீ வேணா கூட போய் பார்த்துட்டு வரைய ஏற்பாடு பண்ணுறேன். எதுக்குங்க? அவன் எங்கேயோ போயிட்டு போகிறேன். அப்புறம் ஓ அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ சரோஜான ஒரு பிள்ளைய குடி வச்சிருக்கியா? ஆனால் அது காலி விட்டு துபாய்க்கு போயிடுச்சுண்ணா. நீ பெரிய சொலையபடி. இல்லைண்ணா, ஒன்னா நம்பர் சொலைய. என்னங்க யாரையோ சுடுற மாதிரியே சவுண்ட் போடுறீங்க? உனக்கும் இப்போ ஆப்பு. மணி ஆடா, நீ எதுக்கு அந்த பக்கம் திரும்ப மாதிரி லாக் பண்ற? முதல்ல இருந்து நீ இங்க தான் பாத்துக்கிட்டு இருந்த. சரி விடு, கூத்து. மணி அம்மணிக்கு ஒரு ரவுண்ட் ஊத்து. மணி மணி மணி. ஏன் குடிக்க மாட்டியா? மணி ராவா ஊத்து. மணி இவ்வளவு நாள் நீ தானே வச்சிருந்த. ராவா குடிக்க போறது கூட தெரியாதா? அதை விடுங்கண்ணா, அது ஒரு பிரச்சனை பேசிட்டு இருக்கீங்க. நான் எங்க இருக்கேன்? மணி மணி. எல்லாத்தையும் எடுத்தாச்சுல்ல? எடுத்துட்டேன். மாமா யாரு? ஏன் மாமா தலையை தவிட்டிட்டு உட்காரலாம்ல? முழுசுன்னு நினைஞ்சாச்சு.
இனி எதுக்கு முக்காடுன்னு விட்டுட்டேன். இதைத்தான் நானும் சொல்லலாம்னு நினைச்சேன். நீங்க வருத்தப்படுவீங்களோன்னு விட்டுட்டேன். சரி, அப்பா குளிச்சுட்டு கிளம்பியாச்சுல்ல? ஏன் நாங்களாம் குளிக்கணும்ல? போ. ஓகே, பாய். அப்பம் பரவாயில்ல, பொண்ணு மக 3, நல்ல குடும்பம். இவனு கையில் தான் ஆட்சி. வாழ்க தமிழ்நாடு. தலைவரே பாக்கியெல்லாம் லாரியில வந்து என்ன மணி என்ன நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. என்ன மணி ஒரு தினசா போகுது? யார் இது? அண்ணா இது கும்கினா. கும்கியா? கும்கினா? கும்கினா இந்த பெரிய யானை இருக்குது இல்லைங்க, அது இந்த குட்டி யானைகளுக்கு ட்ரைனிங் பண்ணி அனுப்புங்கண்ணா. சரி சரி, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அண்ணா நம்ம புளியம்பள்ளி சரோசாங்க. அடங்கொண்டியா சரசா இது? சரசா நல்ல ஒல்லியா இருந்தது, ஒரே வருஷம் இப்படி ஆயிடுச்சு. அண்ணா ஒரு வருஷம் இல்லைங்கண்ணா 365 ராத்திரிகள்ண்ணா. மணி மணி நீ போய் போட்டோல கொடுத்துறாதுப்பா. என்னங்க உங்க நண்பர் ஜெயிலுக்கு போயிட்டாரு, உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? சங்கடமாகவும் இருக்கு, சந்தோஷமாகவும் இருக்கு. அதில் முதல்ல சந்தோஷத்தை கொண்டாடிடணும்னு தான் ஹோம் தியேட்டருக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். அது சரி, நாகராஜ சோழன் எம்எல்ஏ என்கின்ற அம்மாவாசை சிறைச்சாலைக்கு சென்றதிலே கண்மணிகளுக்கு ஏதாவது வருத்தம் உண்டா? இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய உண்மையான உணர்ச்சி. Let us enjoy with ரஜினிகாந்த்.